இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பக்கோடா குழம்புங்க. பக்கோடா குழம்பு எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பக்கோடா குழம்பு வைக்கிறதுக்கு கடலை மாவு இந்த கப்பில் 3/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் சோம்பு, தனி மிளகாத்தூள் காரமான தூள் 1/4 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 2 பச்சை மிளகா, 2 கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கொஞ்சம், பெருங்காயத்தூள், உப்பு. இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் கடலை மாவோட பச்சரிசி மாவு சேர்த்துடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படி சேர்த்து பிசைஞ்சிடலாம். உப்பு சேர்த்துடலாம். பக்கோடா பொரிச்சு எடுத்துக்கிட்டு தாங்க குழம்பு தாளிக்கணும். பக்கோடா குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையாக இருக்கும். பெருங்காயத்தூளுங்க கொஞ்சம் 1/4 டீஸ்பூன். இதையும் இப்படியே சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த கடலை மாவையும் பச்சரிசி மாவையும் இப்படி ஒன்றா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அந்த பிசைஞ்சு வச்சுக்கிறோம்ல மசாலா, அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் மசாலையோட மாவோடு மசாலையும் நல்லா சேர்த்து இப்படி கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டு நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது பொரிக்கிறது பக்கோடா போடுறதுக்கு. அதில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு ஊற்றிடலாம், ஒரு 2 டீஸ்பூன் அளவு. இதை இதில் ஊற்றி பேசஞ்சிடலாங்க. கை பொறுக்கத்தக்கன சூடு வந்தோடனே இதில் ஊற்றி பேசஞ்சிருங்க. இப்போ லைட்டாக தண்ணி தொளிச்சு பேசுங்க பக்கோடா அளவுக்கு. ஒரே மிட்டா தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக தெளிச்சு பேசுங்க. எதுவுமே காய்கறி இல்லைன்னா கொஞ்சம் கடலை மாவு இருந்துச்சுன்னா ஒரு 2 கரண்டி மாவு இருந்தாலே போதுங்க. ஒரு வெங்காயம், ஒரு கருவேப்பிலை துண்டு, ஒரு இஞ்சி துண்டு அது இருந்தாலே போதும். நம்ம பக்கோடா செஞ்சு எடுத்துக்கிட்டு அப்படியே குழம்பு தாளித்து அதில் போட வேண்டியதாங்க. கார குழம்பு வெந்தய குழம்புலாம் தாளிக்கிறோம்ல அந்த மாதிரி தாளித்து கொதிக்க விட்டு நம்ம போய் பொரிச்சு வச்சுருக்கிறத அதில் எடுத்து போட்டு ஒரே ஒரு கொதி விட்ட உடனே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கணும். வாங்க எப்படி பார்க்கலாம். போதும், இந்த அளவு இருந்தால் போதும். இந்த அளவு இருந்துச்சுன்னா இப்படி போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும். பக்கோடாவுக்கு ரொம்ப உதுத்து விட வேண்டாங்க. இந்த குழம்புக்குள்ளே போடுற பக்கோடா இந்த மாதிரி கிள்ளி விடுங்க. ஏன்னா குழம்புக்குள்ளே இந்த மாதிரி இருந்தாக்க நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு நம்ம பக்கோடா செஞ்சோம்னா வெங்காய பக்கோடாவாக செஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா உதுத்து விட்டுறலாம். இதை இந்த மாதிரி போண்டா மாதிரி கொஞ்சம் கிள்ளி விடுங்க. அப்போ தான் குழம்புக்கு நல்லாயிருக்கும். பக்கோடா குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையாக இருக்கும். இப்போ வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ வாங்க லைட்டாக கிளறி விட்டுறலாம். ஒன்று கூட உடையில பாருங்கள். இந்த மாதிரி போட்டிங்கன்னாதே உங்களுக்கு குழம்புல போடுறதுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உதுத்து விட்டிங்கன்னா அப்படியே தூளாக போயிடும். வேகட்டும், எடுக்கும்போது காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு செவந்துருச்சு. இந்த மாதிரி கலகலன்னு செவந்து கேட்டுருக்காங்க. இப்போ எடுத்துடலாங்க.
மசாலா தடவுறது வந்து குழம்புல தானே போட போகிறோம். நான் அதனால் இந்த பிளேட்லேயே எடுத்துடலான்ட்டு எடுக்கிறேன். நாங்கள் மறுபடியும் கிள்ளி விட்டுருங்க. இதையும் பொரிச்சு எடுத்துட்டு இந்த எண்ணெயிலேயே வந்து கொஞ்சம் எடுத்துட்டு நான் குழம்பு தாளிக்கிறத காமிக்கிறேன். இப்போ இதுவும் வெந்துருச்சு, எடுத்துடலாங்க. சும்மாவே சாப்பிட்டோம், நாங்களே 2-3 பீஸ் எடுத்து சாப்பிட்டோம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. நாங்களே சொல்லக்கூடாது சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இது ஒரு வாரம் ஆச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, சோம்பு வந்து 1/4 டீஸ்பூனு, வெந்தயம் வந்து 1/4 டீஸ்பூனு. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருங்க. வெங்காயம் ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்து இப்படி வதக்கி விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, நல்லா சேர்த்து வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துறேன். இப்போ வந்து ஏன்னா பக்கோடாவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இப்போ குழம்புக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும். ஒரு 1/2 டீஸ்பூன் கல் உப்பு, இப்போ இதுலேயே வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா சூப்பராக இருக்குங்க. மீன் குழம்பு மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இப்போ வந்து ஒரு 3 தக்காளி வந்து நான் கட் பண்ணி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி சேர்த்துருவேன். இதையும் நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். நம்மளா தூள்லாம் மசாலா சேர்க்கும்போது நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா தூளுந்தாங்க ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இது மீடியமாக தான் இருக்கும் காரம். 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கலருக்காக காஷ்மீர் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன். அதையும் நல்லா நம்ம கலந்து வச்சுக்கலாம் அந்த எண்ணெயோட சேர்த்து. இப்போ வந்து நம்ம புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ்க்கு ஊற போட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். ரொம்ப புளிப்பு வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துட்டு பார்த்துக்கிட்டு
ஏன்னா இது எங்கள் ஊர் புளி வந்து எங்கள் மரத்தில் உள்ள புளி, அதனால வந்து கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருக்கும். குழம்புல பார்த்துக்கிட்டு அப்புறம் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மிக்சி தக்காளி அரைச்சோம்ல, அதையும் கழுவி இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணியாகவே தாளித்து விடுங்க. ஏன்னா இது போட்டிங்கன்னா எல்லாம் உறிஞ்சிடும்ல பக்கோடா வந்து குழம்ப. கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க போகும்போது நான் வந்து இது பக்கோடா போடும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. பார்க்கலாம் வாங்க. இப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ஒரு கொட்டைப்பாக்கு அளவு வெல்லங்க சேர்த்துருங்க. அந்த மாதிரி பாகு வெல்லம், அது கல்லெல்லாம் இருக்காது, சுத்தமான வெல்லம். இதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும். இந்த மாதிரி தான் குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும். இப்போ மறுபடியும் உப்பு காரெல்லாம் பார்த்துக்கலாம். அருமையாக இருக்குது. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இந்த பக்கோடா இருக்குல்ல, அதை எடுத்து இதில் போட்டுறோம். ஒரு 4 பீஸ் வச்சுக்கோங்க சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்மளோட பக்கோடா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதாங்க. கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம போட்டதும் நல்லா ஊறி நல்லா இருக்கு பாருங்கள். குழம்பு எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்கணும். இப்படி தாங்க பக்கோடா குழம்பு செய்யணும். இந்த காஷ்மீர் தூள் போட்டதுனால கலராக இருக்குது. காரம்லாம் இல்லை, காரம்லாம் அளவோடு இருக்குது. இப்போ கொத்தமல்லியை தூவிடலாம். தூவிட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் மாற்றிடலாம். சூப்பரான பக்கோடா குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையாக இருக்குதுங்க. நீங்கள் செஞ்சு இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ அருமையான பக்கோடா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.